السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أحمد حمدا كثيرا طيبا لمن جعلنا في أمة حبيبنا محمد صلى الله عليه وسلم. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، أو كما قال عليه الصلاة والسلام. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل ولايتك يا رب العالمين. آمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவருடைய ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிருக்கும் மேலான எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், வலிமார்கள், முஸல்லிஃபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஅல்லிஃபீன்கள், இன்னும் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்த நாம், வருகை தர இருப்பவர்கள், பெற்றோர்கள், மனைவி மக்கள், வாரிசுகள், மஹல்லாவாசிகள், உலக முஃமினீன்கள் அத்துணை மக்களின் மீதும் இறைவனின் வற்றாத கருணை மழை என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிழலிடட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மெல்லாம் புனிதமான ஜும்ஆவிலே ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் ரஹ்மத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவனால் அருள் புரியப்பட்ட, அவனால் மேன்மையாக்கப்பட்ட சிறப்பான நபர்கள் நம்மையும், குடும்பங்களையும், மனைவி மக்களையும், வாரிசுகளையும், மஹல்லாவாசிகளையும், உலக முஃமினீன்களையும் உட்படுத்தி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கையில் நாம் சிறப்பாகவே வாழ்கிறோம். நான் என்று யார் சொன்னாலும் அவர்களுக்கு மேலே சிலர்களும் கீழே சிலர்களும் கட்டாயம் இருப்பார்கள். நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை பராமரிக்க, என் செயல்பாடுகளில் குற்றங்கள் குறைகள் ஏற்படும் பொழுது என்னை கேள்வி கேட்க என் பெற்றோர்கள், ஒரு கட்டத்தில் நாம் கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது நமக்கு மேலே இருப்பவர்கள் நம்மிடத்தில் நிச்சயம் கேள்வி கேட்பார்கள். சில நேரங்களில் அது நாம் கட்டிய நம்மின் மனைவிமார்களாக இருக்கலாம், சில நேரங்களில் நாம் பெற்றெடுத்த நம்மை விட வயதில் குறைந்த நம்மின் பிள்ளைகளும் அந்த இடத்தில் இருக்கலாம், அல்லது நம்மின் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது யாரின் கீழ் நாம் பணி செய்கிறோமோ அவர்கள் நம்மிடத்தில் சில நேரங்களில் நம்மின் ஒழுக்க குறைபாடுகள் என்று வரும் பொழுது கேள்வி கேட்கும் சூழல் ஏற்படலாம். இது இயற்கை நியதி. ஆக இந்த துன்யாவில் வாழும் பொழுது எப்படி நம்மிடத்தில் கேள்விகள் பிறர்களால் கேட்கப்படுகிறதோ, அதுபோன்று நாளை மறுமை மஹ்ஷர் என்று வரும் பொழுது எல்லா நபர்களிடத்திலும் படைத்தவல்ல ரஹ்மான் நிச்சயம் கேள்வி கேட்பான். யாராலும் எவராலும் மறுக்க முடியாத சத்தியம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய ஆணும், பெண்ணும், சிறுவர்கள், பெரியவர்கள் என எல்லா நபர்களும் நம்பி இருப்பது நாளை நிச்சயம் அல்லாஹ் ஒரு நாள் கேள்வி கேட்பான். அல்லாஹ் நம்மிடத்தில் நிச்சயம் விசாரணை செய்வான். அல்லாஹ் நம்மிடத்தில் நம்மின் வாழ்வை பற்றி கேட்பான் என்பதில் எந்த இஸ்லாமியருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. உறுதியாக நம்பி இருக்கிறோம். அப்படி அல்லாஹ் நாளை கேட்கும் நாள் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும் என்றெல்லாம் மார்க்கம் குர்ஆனின் வாயிலாக தெளிவாக பேசி காட்டுகிறது. நாளை மறுமையின் சூழலை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாகவே எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அல்லாஹ் நம்மை ஒரு நாள் கேள்வி கேட்பான் என்று அறிந்திருக்கிற நாம் அந்த நாளை இலகுவாக்க வேண்டுமானால்
மார்க்கம் சொல்கிறது, இங்கு நீ யார் என்று உன்னை சிந்தி என்று மார்க்கம் சொல்கிறது. என்னைக்காவது நாம யோசிச்சிருப்போமா, அவன் என்ன பண்றான், அவன் யாரு, அவன் எங்க போறான், என்ன பண்றான், யார்கிட்ட பேசுறான் என்றெல்லாம் சிந்திக்கும் நாம், நான் என்ன செய்கிறேன், நான் யார், நான் எதற்கு படைக்கப்பட்டேன், நான் யாரை அடைய வேண்டும் இந்த துன்யாவில், நான் என்னென்ன செய்ய வேண்டும், நான் எதை விட்டு விலகி இருக்க வேண்டும், நான் என்ற என்னை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்தால் நிச்சயம் சொல்லுவேன், நாளை மறுமையில் நீ என்ன செய்தாய் என்று ரப்புல் ஆலமீன் கேட்கும் பொழுது அந்த இடத்தில் இலகுவாக தப்பிக்கலாம் என்று மார்க்கம் பேசுகிறது. இமாம்கள், மேதைகள், மிகச் சிறப்பான வழிமார்களின் வாழ்வை கொஞ்சம் நாம் எடுத்து பார்த்தால் இமாம்கள் பேசுவார்கள், மழை இல்லாத சூழலிலே மழை கிடைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மிக தலை சிறந்த ஒரு இமாம் அவர்கள் சொல்லி காட்டியது, பாவியான நான் உங்களிலிருந்து வெளியேறிவிட்டால் உங்களுக்கு மழை கிடைக்கும் என்று இறைவனிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்ற ஒரு இமாம் சொல்லி காட்டினார் என்று சொன்னால், நீ என்ன செய்கிறாய் என்று உங்களிடத்தில் நாளை அல்லாஹ் கேட்பதற்கு முன்னால் இங்கு என்னை நான் கேள்வி கேட்க வேண்டும் என்பதை சொல்ல வருகிறேன். நம்ம நஃப்ஸை நாம பரிசுத்தப்படுத்தணும், நம்மை நாம் கேள்வி கேட்க வேண்டும். நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்பதை நான் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் ஏன் நீ வீணாக படைக்கப்பட்டாயா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்கிறார்கள் இமாம் பெருமக்கள். அல்லாஹ் பேசுவான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. உங்களின் நஃப்ஸை நாளை மறுமையில் நீங்கள் பரிசுத்தப்படுத்துவது கொஞ்சம் கடினம். அல்லாஹ் அவன் யார், அல்லாஹ்வை அஞ்சி இந்த துன்யாவில் வாழ்ந்தார்கள் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இப்ப துன்யாவில் என்னங்க செய்யணும், நான் யார் கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன் அல்லாஹ் படைக்க வேண்டும் என்றது அவன் என்ன எதிர்பார்க்கிறான், ஏன் என்னை படைக்காமல் இருந்திருக்கலாமே, என்னை ஒரு ஆடு மாடாக மக்களுக்கு உணவாக பயன்படும் ஒரு பொருளாக படைக்கப்பட்டிருக்கலாமே நான், அல்லது மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மோசமான படைப்பாக என்னை அல்லாஹ் படைத்திருந்தால் என்ற சிந்தை எல்லாம் நம்மின் உள்ளங்களில் ஏற்பட வேண்டும் என்று இமாம்கள் பேசுகிறார்கள். ஹலீஃபாக்களில் 4 ஹலீஃபாக்களில் ஒருவரின் வார்த்தையை மார்க்கம் பதிவு செய்கிறது, ரப்பே நாளை என்னை நீ நிறுத்தி துன்யாவில் என்ன செய்தாய் என்று கேட்பதற்கு முன்னால் மண்ணாக மாறி தூக்கி எரியப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள். ஆனால் யாருங்க, அல்லாஹ்வை சரியாக பிடித்த ஹலீஃபாக்களில் ஒருவரின் வார்த்தை இப்படி அமைகிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு சிந்திக்க வேண்டும். நம்மை பற்றி நாம் சிந்திக்கிறோம், நம்மை பற்றி சிந்திக்கிறோம், நம்மின் குடும்பங்களை சிந்திக்கிறோம், நம்மின் மக்களை சிந்திக்கிறோம், சமூகத்தையும் சிந்திக்கிறோம். எப்படி சிந்திக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் வேறுபட்டு இருக்கிறோம். எப்படிங்க சிந்திக்கணும், என்ன சம்பாதிக்கலாம், என்ன சேர்த்தலாம், எப்படி முன்னேறலாம், ஹலால் தான், எல்லாம் ஹலால் தான். சம்பாதிப்பது ஹலால், சேர்த்துவது, நாம் வீடுகளை கட்டுவது, மிகப்பெரிய அளவிலே நம்முடைய தொழில்களை பெருக்குவது, நல்ல விதத்திலே குடும்பங்களை கவனிப்பது எல்லாம் ஹலால், எல்லாம் மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் நாம் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஹாஸிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. அல்லாஹ் நாளை மறுமையில் நிறுத்தி உனக்கு உணவு கொடுத்தேனே, உனக்கு உடை கொடுத்தேனே, ஆரோக்கியத்தை கொடுத்தேனே, ஈமானை கொடுத்தேனே, அல்லாஹ் என்று சொல்லும் நசீபை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பதற்கு முன்னால் நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யோசிக்கணும், எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் துன்யாவில், எவ்வளவு மக்கள் தெருவிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு மக்கள் உணவிற்கு பிறகு எச்சி இலைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பிறகு ஏதேனும் கொடுத்து விடுவார்களா என்று எத்தனை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கொஞ்சம் சிந்தியுங்களே, தெருவிலே இருக்கும் நாய்களை யோசித்து பாருங்களேன், எச்சி இலைகளில் கிடக்கும் பொருட்களை போட்டியிட்டு உண்கிறது. தெருவில் சுற்றித் திரியும் ஆடுகளை சிந்தியுங்களே, தங்களுக்கு ஏதாவது உணவு கிடைத்து விடாதா என்று அது ஒவ்வொன்றாக நுகர்ந்து தங்களின் வாழ்வை நகர்த்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறான், என்னின் கண்ணியம் சமூகத்தில் எப்படி இருக்கிறது,
சமூகத்தால் மதிக்கப்படும் ஒரு நபராக, முதலாவது மனிதனாக, இரண்டாவது ஈமான்தாரியாக, இஸ்லாமிற்கு சொந்தக்காரனாக படைத்த என் ரப்புல் ஆலமீனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று முதலில் நம்மை நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. தொடர்ந்து பேசுகிறார்கள், வஸினுஹா قبل ان توزنوا, நாளை மறுமையில் மீசான் என்னும் தராசிலே நம்மின் நன்மைகளை அல்லாஹ் இடை போடுவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று தராசில் நிறுத்தி பாருங்கள் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யோசிக்கும், இன்னைக்கு என்ன நன்மை செஞ்சேன், இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சேன், பாவத்திலிருந்தும் எப்படி மீண்டு வருவது, செய்த நன்மையை எப்படி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக மாற்றுவது, என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு தினமும் நாம் சிந்திக்க வேண்டும் என்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. தொடர்ந்து பேசுவாங்க, நாளைக்கு ஈஸியா தப்பிக்கணும்னா நாளை அல்லாஹ்வின் கணக்கு, அல்லாஹ்வின் கேள்வி, அல்லாஹ்வின் மீசான் எனும் தராசு நமக்கு சாதகமாக இருக்க வேண்டுமானால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இன்றைய தினமே உங்களை நீங்கள் எடை போடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஈமான்ல எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் சிந்திங்க. தொழுகை, மார்க்கம் சொன்ன கடமைகளில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று சிந்தியுங்கள். அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள். பிறர்களை கவனித்து பள்ளிவாசலில் அல்லாஹ் அல்லாஹ் என்று கதறி துடிக்கும் மக்களுக்கு கிடைக்காத நியமத்தை அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல மறந்த நமக்கு அல்லாஹ் எவ்வளவு தருகிறான் என்று சிந்தியுங்கள். அல்லாஹ்விற்காக வாழ்வையே அர்ப்பணித்து வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்யும் பலஸ்தீன் மக்கள் அங்கு படக்கூடிய உணவிற்கான தட்டுப்பாடுகளை அல்லாஹ் நமக்கு தராமல் எந்த இடத்தில் நம்மை வைத்திருக்கிறான் என்று சிந்தியுங்கள். நினைத்த உடனேயே உயர் ரகமான உணவுகள் நம்மிடத்தில் கிடைக்கும் அளவிற்கு பொருளாதாரங்களில் அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். நினைத்ததை எல்லாம் நல்ல விதத்திலே சாப்பிடுவதும் அளவிற்கு அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். நினைத்த ஆடைகளை நல்ல விதத்தில் உடுத்தும் அளவிற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான். இவ்வளவையும் தந்த இறைவன் வல்ல ரஹ்மானான அல்லாஹ் என்னிடத்தில் என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது நான் எதை எடுத்து வைக்க போகிறேன்? யோசிங்களேன். யா அல்லாஹ், தொழுகைக்கு கூப்பிட்டாங்க, நான் அந்த பக்கமா போயிட்டேன். ரப்பே, ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று நீ சொன்னாய், கொடுப்பதற்கு மனம் வரவில்லை. யா அல்லாஹ், நீ உன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னாய், ஆனால் எனக்கு விருப்பமில்லாமல் துனியாவில் இருந்தேன் என்று சொல்ல முடியுமா? சிந்தியுங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வார்த்தைகள் எந்த அளவிற்கு பலமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் ஒரு மூதாட்டிக்கு கஷ்டம். நிறைய இந்த மாதிரி சேவை செஞ்சவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஷைத்தான் அவர்களை பார்த்தால் வேறு வழியில் ஓடி விடுவான். அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மூதாட்டி இடத்தில் செல்கிறார்கள். நைட்டு ரோந்து பணியில் இருப்பான். சிறந்த ஆட்சியாளர், அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களை தருவானாக. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மூதாட்டியில போய் பேசும்போது முறையிடுறான். இந்த மாதிரி கலீஃபா இருந்து என்ன செஞ்சார், என்ன செய்து விட்டார் அவர் என்று கேட்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடித்து விட்டு எல்லா சேவைகளையும் செய்துவிட்டு அவர்கள் ஒரு பேப்பரை எழுதி வாங்கினார்களாம். நாளைக்கு அல்லாஹ்ட்ட என்னை மாட்டி விட்டுற மாட்டேன்னு எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. எதற்கு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எதற்கு செய்தார்கள்? நாளை ரப்புல் ஆலமீன் கேட்கும் பொழுது நான் காட்டுவதற்கு என்னிடத்தில் ஆதாரம் வேண்டாமா? என் ரப்பு கேட்கும் பொழுது என்ன செய்தாய் உமரே? உனக்கு ஆட்சியை கொடுத்தேனே, அதிகாரத்தை கொடுத்தேனே, ஒரு மூதாட்டி உங்களை பற்றி இப்படி பேசினார்களே என்று கேட்கும் பொழுது என் ரப்புல் ஆலமீனிடத்தில் நான் காட்ட வேண்டும், எழுதி கொடுத்து கையெழுத்து போடுங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்களானால் கொஞ்சம் சிந்தியுங்கள். நாம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம்? ரமலான் முடிந்ததோடு எல்லாவற்றையும் மூட்டை போட்டு ஒரு மூட்டையில் ஒரு சாக்கு பையில கட்டி ஓரமாக வைத்து விட்டோம். எத்தனை வீட்டில் குர்ஆன்கள் உறங்க ஆரம்பித்து விட்டது. சிந்தியுங்கள். எத்தனை பள்ளிவாசல்களில் சப்புகள் காலியாக வாரம் முழுவதும் கிடக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இமாம்கள் அப்படியா வாழ்ந்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை சொல்லி காட்டுவார்கள். வல் தன்முர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக நீ என்ன சம்பாதித்திருக்கிறாய் என்று ஒவ்வொரு நஃப்ஸும் கொஞ்சம் தன்னை சுய பரிசோதனை செய்யட்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். யோசிக்கணும். நாளை அல்லாஹ் ஜன்னத்தை சோனத்தை தர இருக்கிறான். அல்லாஹ் நசீபை தருவானாக. ஏதோ அல்லாஹ் மன்னிப்பாளனாக இருப்பதால் நாம் காலத்தை கடத்துகிறோம். அல்லாஹ் கிருபையாளனாக இருப்பதால் காலத்தை கடத்துகிறோம். அல்லாஹ்
கிருபையை நிறைவாக்குவானாக. இன்னும் அதற்கு தகுதியானவர்களாக நம்மை ஆக்குவானாக. நாளைக்கு சொர்க்கம் என்ற மிகப்பெரிய மாளிகை கிடைக்க இருக்கிறது. இங்கே ஒரு அதிகபட்சம் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுவோமா? அல்லாஹ் அங்கு பல லட்சம் கோடி கணக்கை நாம் செலவு செய்தாலும் கிடைக்காத ஒரு மாளிகையை தயார் செய்து வைத்திருக்கிறார். இங்க என்ன வாகனம் வாங்குவோம்? அல்லாஹ் அக்பர், அங்கு சிந்திக்க முடியாத வாகனத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். என்ன நிழல் இங்கு இருக்கிறது? 100 வருடங்கள் வேகமான ஒட்டகையில் பயணம் செய்தாலும் ஒரு மரத்தின் நிழலை சுற்றி வர முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான நிழல்கள் காத்து கிடக்கிறது. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை நிறைந்து கிடக்கிறது. அந்த சந்தோஷத்திற்கு அல்லாஹ் எதிர்பார்ப்பது இந்த துன்யாவில் கொஞ்சம் செலவழிக்க வேண்டும். கொஞ்சம் சாதாரணமா சொல்றோம், 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க, 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னோன்னே அழுத்து தேடுறோம். இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டெய்லி ஒரு 5 ஆட் பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, டெய்லி 50 ரூபாய். யோசிக்கிறோம், சேர்த்தணும்னு யோசிக்கிறோம். நம்முடைய பொருளாதாரங்களை பெருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோம். அதற்கான வேலைகளில் ஈடுபடுகிறோம். அது சம்பந்தமாக விசாரிக்கிறோம். அது சம்பந்தமாக எல்லா வேலைகளிலும் நாம் அடுத்த கட்டமாக வேகமாக நகர்கிறோம். ஆனால் மதிப்பில் அடங்காத, மதிப்பிடப்பட முடியாத ஆக உயர்ந்த இன்பத்திற்காக இந்த துன்யாவில் என்ன நாம் ஆயத்தமாகிவிட்டோம்? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், சுவனத்தில் இருக்கும் ஒரே ஒரு சுகந்தம், ஒரே ஒரு நல்ல நறுமணத்திற்கு ஈடான அமல்கள் கூட நம்மின் வாழ்வில் நாம் இஹ்லாஸாக செய்யவில்லையோ என்று சிந்திக்கும் அளவிற்கு நாம் சஹாபாக்களை கவனித்து ஆக கடைகோடியிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு புத்திசாலி யாரு தெரியுமா? ஒரு புத்திசாலி யாரு தெரியுமா? வஅமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் இருப்பதற்காக இங்கு செயல்படுபவன் தான் புத்திசாலி என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்துக்கு அப்புறம் ஜெயிக்கணும்ங்கறத சிந்திச்சு இங்க செயல்படணும். அதற்கான ஒரு இடம் தான் இந்த இடம். ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டிக்கு தயாராகக்கூடிய நாம் ஒரு வாரத்தை கொடுத்து விட்டால் அந்த ஒரு வாரத்தில் எப்படியெல்லாம் தயாராகிறோம்? நம்முடைய குழந்தைகள் ஒரு பேச்சு போட்டி, ஒரு ஆண்டு விழா என்று வந்து விட்டால் அதற்கான எவ்வளவு ஆயத்தமாகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமாகும் இடம்தான் இந்த துன்யா. 40 50 இல்லைங்க, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, 20 30 அப்படித்தான் செல்கிறது வாழ்க்கை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீண்ட ஆயுளை ஆஃபியத்தோடு தந்த அல்லாஹ்வை நினைக்கும் நசீபை தருவானாக. எவ்வளவு காலங்கள் என்று தெரியாமல் அடுத்த வக்திற்கு இருப்போமா என்று தெரியாத சூழலிலே மறுமைக்கான தயாரிப்பை இங்கு செய்யாமல் இருப்பது ஆக முட்டாள்தனம் என்று மார்க்கம் தெளிவாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவரின் 2 பாதங்கள் நாளை மறுமையில் சரியாமல் இருக்க வேண்டுமானால், 2 காலும் மறுமையில சருகி போகாம சுவனத்திற்கான, அதாவது ஸிராத்துல் முஸ்தகீமில் சருகாமல் இருக்க வேண்டுமானால் 4 விஷயத்தை சரியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் கேட்பான் நாளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் வாழ்வு உனக்கு கொடுக்கப்பட்டதை எப்படி செலவழித்தாய் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் வாலிபத்தை கொடுத்தான், சிறுவயது, வாலிபம், இப்பொழுது வயோதிகம். அல்லாஹ்வை எல்லா வயதிலும் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அல்லாஹ்வை நெருங்குவதில் உன் வாழ்வை எப்படி கழித்தாய் என்பதற்கான பதில் இருந்தால் சத்தியம் விட்டு சொல்வோம், ஸிராத்துல் முஸ்தகீமை இலகுவாக கடந்து விடலாம். நபி அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள், வன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, குறிப்பாக வாலிபத்தை மீண்டும் சொல்கிறார்கள். வாலிபத்தில் என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்பான். அதனாலதான் பள்ளிவாசலுக்கு வர்ற வாலிபருக்கு அரிசி நிழல் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், ரெண்டுக்குமே கணக்காட்டணும். இங்க ஒரு ஈடி வருதுன்னு சொன்னா அவ்வளவுதான், பெரிய இடியே விழுந்துருது. வெளியாட்களுக்கே அப்படித்தான். மிகப்பெரிய அளவில் பயத்தை ஏற்படுத்துகிறது. நாளை அல்லாஹ் மிகப்பெரிய பரிசோதனையை செய்ய இருக்கிறான். 10 ரூபாய் சம்பாதிச்சீங்க, 50 காசு சம்பாதிச்சியா, 1 ரூபாய் சம்பாதித்தாயா, எப்படி வந்தது, எப்படி போனது? அல்லாஹ் கேட்பான். கண்டிப்பா நிச்சயமாக பதில் சொல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி அவர்களின் ஹதீசுகள் சொல்லி காட்டுகிறது, ஏழைகளை விட பணக்காரர்கள் 500 வருடம் பிந்திதான் சுவனத்திற்கு செல்ல முடியும். கணக்கு காட்டணும். நல்ல வழியில் செலவு செய்தால் அல்லாஹ் அதற்கு தனி பாக்கியத்தை தருகிறான். இருந்தாலும் சம்பாதித்த பணங்களுக்கான பதில்களை தெளிவாக
நினைவாக வைத்திருந்தால் நாளை மறுமையில் பாதம் செல்லாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது சொன்னார்கள், என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். எவ்வளவு ஆரோக்கியம்! கொஞ்சம் மருத்துவமனையில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் எவ்வளவு சிந்திக்கிறோம், எவ்வளவு யோசிக்கிறோம். சிந்தியுங்களே, ஒன்றுமில்லாத சிறு குழந்தைகளுக்கு எவ்வளவு இன்று நோய்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிறக்கும் பொழுதே நோயோடு பிறக்கும் குழந்தைகள் எத்தனை நபர்கள், பிறந்து வாழ்க்கை முழுவதும் மருத்துவமனையில் கழிக்கக்கூடிய எத்தனை நபர்கள், பிறக்கும் பொழுதே நாள் குறித்து விடுகிறார்கள். 2 வருடத்தில் இந்த குழந்தை வஃபாத்தாகிவிடும் என்கிறார்கள். இந்த குழந்தையெல்லாம் 10 வருஷத்தை தாண்டாதுங்கிறாங்க. மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நடக்கிறது, அல்லாஹ்வின் கலாமின் அடிப்படையில் நடக்கிறது. சிந்தியுங்களே, அல்லாஹ் என்னை எப்படி பாதுகாத்தான் என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய நஃப்ஸை தங்களை அல்லாஹ் எப்படி பாதுகாத்து இருக்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள். மருத்துவமனையின் வாசலில் இருந்து இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒவ்வொரு நபரின் ஆரோக்கியமும் அவர்களின் தலையில் இருக்கும் கிரீடம் போன்றது என்றார்கள் இமாம்கள். கஸாலி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்லுவார்கள். அதை கலட்டி வச்சாதான் தெரியும், அதை இன்னொருவர் வந்து பறிக்கும் பொழுதுதான் அதன் அருமை புரியும் என்கிறார்கள் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், எனக்கு கொடுத்த ஆரோக்கியம், பிற நோயாளிகளை பார்க்கும் பொழுது ஆஃபியத்தை தருவானாக. நோயாளிகளை பார்க்கும் பொழுது என்னின் மீது அல்லாஹ் இவ்வளவு கருணையாளனாக இருக்கிறானே, என் ரப்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் என்று இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமுதாயத்தில் ஆக உயர்ந்தவர்கள். மொத்த மக்களுடைய ஈமான ஒரு இடத்துல வச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமான ஒரு தராசில இந்த பக்கம் வச்சா அவங்களுடைய ஈமான் தான் கனத்தால் தாழ்ந்து போகும் என்று மார்க்கம் பேசுகிற அளவுக்கு உண்டான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌஸ் யா அல்லாஹ், யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கெல்லாம் தகுதியானவன் கிடையாது. அபூபக்கர் நாயகம் சொல்கிறார்கள், இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌஸ் யா அல்லாஹ், சொர்க்கத்திற்கு தகுதியானவன் நான் இல்லை. வலா அக்வா அலா நாரில் ஜஹீம், நரகத்தின் அந்த கொடுமையான வேதனையை தாங்கும் சக்தியும் எனக்கு கிடையாது, அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஃபஹபுலி தௌபத்தன் வக்ஃபிர் துனூபி, ஒன்றிருந்து ஏதாவது தௌபாங்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்து என்னை நீ மன்னிச்சிரு. ஃபைன்னக காஃபிரு தன்பில் அதீமி, நீ பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் மனப்பாளன் ரஹ்மானே, என் பாவத்தை மன்னித்து விடு என்று அபூபக்கர் நாயகம் கேட்டார்கள். ஆனால் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் சிந்தியுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் வார்த்தை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவின் வார்த்தைகள் எல்லாம் சிந்திக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர், எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போறாங்க, வழியில போகும்போது சொன்னாங்க, நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிகா போயிட்டாருன்னு சொன்னாங்க. தன்னை பற்றி தானே அப்படி ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிகாக மாறிவிட்டார் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வழியில பார்க்கறாங்க, சுப்ஹானல்லாஹ், என்ன இப்படி சொல்றீங்க, ஹன்லலா எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு உயர்ந்தவர், முனாஃபிக்காக மாறிவிட்டார் என்று தங்களை தாங்களே சொல்கிறீர்களே, என்ன காரணம்? சொன்னாங்க, நபி அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் பாருங்க, இந்த அளவிற்கு தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சஹாபாக்கள் ஆயத்தமானார்கள். நபி அவர்களுக்கு முன்னால் இருக்கும் வரை அல்லாஹ் ரசூலின் நினைவு தான் இருக்கிறது, நபி அவருடைய நினைவு இருக்கு. வீட்டுக்கு போயிட்டா மறந்து போயிருக்கு. குடும்பம், மக்கள், நம்முடைய செல்வம் என்று நம்முடைய சிந்தனைகள் மாறுகிறது. அதனால் நிஃபாக், முனாஃபிக்குத்தனம் என்னிடத்தில் வந்து விட்டதாக நான் நினைக்கிறேன் என்று சொன்னவுடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, நமக்கும் அப்படித்தான் இருக்கு, ஒருவேளை முனாஃபிக்குத்தனம், நயவஞ்சகத்தனம் நம்மில் வந்து விட்டதா என்று இருவர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போறாங்க. போய் சொன்னாங்க, நாஃபக ஹன்லலா முனாஃபிகா போயிட்டாங்க யா ரசூலல்லாஹ். நபி அவங்க கேட்டாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? விஷயத்தை சொன்னாங்க, உங்க முன்னாடி இருக்கிற வரைக்கும் உங்க ஞாபகம் இருக்குது, வெளியே போயிட்டா குடும்பம் குட்டின்னு நம்ம சிந்தனைகள் மாறிவிடுகிறதை யார் சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹன்லலா எல்லாம் கொஞ்ச நேரம் தான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாம் கொஞ்ச நேரம் தான், சில நேரங்களில் சிந்தனைகள் மாறும், அது முனாஃபிக்குத்தனம் கிடையாது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஒருவேளை உங்களின் சிந்தனை எப்பொழுதும் அல்லாஹ்வின் ரசூலின் மீது இருந்தால், உங்களின் படுக்கையில் நீங்கள் படுத்தாலும், உங்களின் தெருவில் நீங்கள் நடந்து சென்றாலும், சஹாபாக்களான உங்களிடத்திலே மலக்குமார்கள் முசாபஹா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை தான், எல்லாம் கொஞ்சம் நேரம் தான். 3 தடவை சொன்னார்,
சில நேரங்களில் சிந்தனைகள் மாறலாம், ஆனால் அது முனாஃபிக்குத்தனம் கிடையாது. இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது, கொஞ்சம் குடும்பத்தை யோசித்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்தது என்ன? ஒருவேளை முனாஃபிக்குத்தனம் என்னிடத்தில் வந்துவிட்டதா என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் அல்ல, நிறையவே குடும்பத்தை யோசிக்கிறோம், நிறையவே வியாபாரத்தை யோசிக்கிறோம், நிறையவே சம்பாத்தியத்தை யோசிக்கிறோம், நிறையவே துன்யாவை யோசிக்கிறோம். குறைவாக அல்லாஹ்வை தேவையின் பொழுது பயன்படுத்திக் கொள்ளும் சுயநலவாதிகளான நாம் என்ன யோசிக்க வேண்டும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ் என்பவனை அடைவதற்காக முயற்சிக்க வேண்டும், மறுமைக்கான சூழல்களில் ஈடுபட வேண்டும். லேசாக மார்க்கம் சொல்கிறது, 5 வேளை தொழுது விட்டு சென்று விடுங்கள். ஒன்றும் இல்லைங்க, 5 நேரம் 10 நிமிஷம் அவ்வளவுதான் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஈடுபாடுகள் கூடுதலாகிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ரப்பை நெருங்குவீர்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிப்பது 10,000 ரூபாயாக இருந்தால் அல்லாஹ்வை தொழுதுவிட்டு சம்பாதிக்கும் 10,000 ரூபாய் பல கோடி ரூபாயின் வெகுமதியான அந்த நல்ல மதிப்பை அதை ஏற்படுத்தும் என்பது மார்க்கம் சொல்லும் விஷயம், அல்லாஹ் சொல்லும் விஷயம். அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் நம்பியவர்கள் நிச்சயம் உயர்ந்தவர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. வஅன்துமுல் அஅலவுன், நீங்கள் தான் இந்த சமூகத்தில் ஆக உயர்ந்தவர்கள். எப்பொழுது தெரியுமா? இன் குன்தும் முஃமினீன், அல்லாஹ் ரசூலின் மீது நம்பிக்கை சரியாக இருந்தால் நாம் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் மிக பரக்கத்தானதாக, நம்ம குடும்பம் பரக்கத்தானதாக, வாழ்க்கை பரக்கத்தானதாக, எல்லாம் நிறைவாக கிடைத்துவிடும். அல்லாஹ்வை விட்டு விட்டு சம்பாதிப்பது கோடியாக இருந்தாலும் அதில் பரக்கத் இருக்காது என்று மார்க்கம் பேசுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, தன்னிறைவான வாழ்வை தருவானாக, அல்லாஹ்வை அடையும் நசீபை தருவானாக, ஈமானிலே வெற்றியை தருவானாக, மறுமைக்காக தயாரான நல்ல மக்களை வல்ல ரஹ்மான் நம்மை உட்படுத்துவானாக, மரணம் வரை நின்று தொழும் நசீபை தருவானாக. தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் பள்ளிவாசலை தேடி ஓடி வரும் உள்ளம் கொண்டவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.